எல்ஐசி போடுங்க நல்லது நல்லதுன்னு சொல்கிறவங்க எல்ஐசி பாலிசியோடைய நன்மைகள் தீமைகள் என்ன அப்படிங்கிறது சொல்லவே மாட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. எல்ஐசி பாலிசி அரசு உத்தரவாதம் பெற்றது தான். ஆனால் அதில் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மி தான். குடும்பத்துக்கு பாதுகாப்பானது தான். ஆனால் அதில் ரொம்ப காலமாக நம்ம அதில் லாக் ஆகிடுறோம். சின்ன சின்னதாக சேவிங்ஸ் பண்ணுறவங்களுக்கு எல்ஐசி ஓகே. கட்டாய சேமிப்பு, அதாவது டிசிப்ளின்டாக ஒரு மாதத்துக்கு இவ்வளோ, இல்லை ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் இவ்வளோ அப்படின்னு நம்ம கட்டாயமாக டிசிப்ளின்டாக அதை நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டு வரோம். ஆனால் அந்த பாலிசியை நம்ம நிறுத்தணும் அப்படின்னா சரண்டர் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே போல் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. ஏடிசி 10டி வருமானம் நம்ம கட்டுறதுக்கு பதில் நம்ம ஐடி ரிட்டர்ன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அதே போல் நம்மளுக்கு காப்பீட்டு தொகைன்றது இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எவ்வளோ பாலிசி எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு இன்சூரன்ஸ் வேல்யூ இருக்கும். கடன் வசதி இதில் அவைலபிள் தான். எமர்ஜென்சி லோன் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இன்ஃப்ளேஷனை இது சமாளிக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமாக இது சமாளிக்காது.